அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாயின். ஆஷுரா நோன்பு. மக்கத்து குறைஷிகள் முஹர்ரம் மாதம் 10வது நாளான ஆஷுரா நாளில் நோன்பு நோற்று வந்தனர். இவ்வழக்கம் அறியாமை காலத்தில் இருந்தே இருந்து வந்தது. இஸ்லாம் மார்க்கம் வந்த பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷுரா நாளில் நோன்பு நோட்டார்கள். பின்னர் ஹிஜ்ரத் செய்து மதினா நகருக்கு வந்த பிறகு அங்கிருந்த யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். இதற்கான காரணத்தை யூதர்களிடம் கேட்டபோது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சமூகத்தாரும் இந்த நாளில்தான் காக்கப்பட்டார்கள். மேலும் துஷ்டனான ஃபிரௌனும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாளில் நோன்பு நோற்பதாக யூதர்கள் கூறினார்கள். எனவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் தம் தோழர்களும் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்றார்கள். ஆயினும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷுரா நோன்பை விரும்பினால் நோற்கலாம், இல்லையேல் விட்டுவிடலாம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். இனி ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதன் சிறப்பை விவரிக்கும் சில நபிமொழிகளை பார்ப்போம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா நகருக்கு வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். இது குறித்து யூதர்களிடம் கேட்கப்பட்ட போது இந்த நாளில்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ராயில் சமூகத்தாரும் ஃபிரௌனுக்கு எதிராக இறைவன் வெற்றியை கொடுத்தான். எனவே இந்த நாளை கண்ணியப்படுத்தும் வகையில் நாங்கள் இந்நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் கூறினார்கள். அப்போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசாவுக்கு அதிக நெருக்கமானவர்கள் நாங்களே என்று கூறி ஆஷுரா நோன்பை நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹர்ரம் 10வது நாளை யூதர்கள் கண்ணியப்படுத்தியும் பண்டிகை நாளாக கொண்டாடியும் வந்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களிடம் இந்த நாளில் நீங்களும் நோன்பு நோருங்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். அப்போது மக்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் 9வது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ருபையு பின்த் முஅவ்விஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா நாளன்று காலையில் மதினா புறநகரில் உள்ள அன்சார்களின் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி, இன்று காலையில் நோம்பாளியாக இருப்பவர் தமது நோன்பை தொடரட்டும், நோன்பு நோற்காதவர் இன்றைய தினத்தின் எஞ்சிய பொழுதை நோம்பிருந்து நிறைவு செய்யட்டும் என்று அறிவிக்கச் செய்தார்கள். அதன் பின்னர் நாங்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்கலானோம். எங்கள் சிறுவர்களையும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு நோற்கச் செய்வோம். மேலும் நாங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது கம்பளியாலான விளையாட்டு பொருட்களை அவர்களுக்காக செய்து, அவர்களில் பசியால் உணவு கேட்டு அழும்போது அவன் பசியை மறந்திருப்பதற்காக
அவர்களிடம் அந்த விளையாட்டு பொருட்களை கொடுப்போம். நோன்பு துறக்கும் வரை இவ்விதம் செய்வோம். இந்த ஹதீஸ் சஹி புகாரி ஷரீஃப் மற்றும் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட நபி மொழிகள் யாவும் ஆஷூரா நாளில் நோன்பு நோற்பதன் சிறப்பை கூறுகின்றன. இனி ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு ஆஷூரா நாளில் விரும்பியவர் நோன்பு நோற்கலாம், இல்லையில் விட்டுவிடலாம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபி மொழிகளை பார்ப்போம். ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறியாமை காலத்தில் குறைஷியர் ஆஷூரா அன்று நோன்பு நோற்று வந்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்நாளில் நோன்பு நோற்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மாநகருக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகும் அங்கும் ஆஷூரா நாளில் நோன்பு நோற்றார்கள். அந்நாளில் நோன்பு வைக்குமாறு மக்களையும் பணித்தார்கள். ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் நாடியவர் ஆஷூரா நோன்பு நோற்கலாம், நாடியவர் அதை விட்டுவிடலாம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறியாமை காலத்தில் குறைஷியர் முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்படும் வரை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷூரா நாளில் நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள். ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னர் முஹர்ரம் 10வது நாளில் விரும்பியவர் நோன்பு நோற்கட்டும், விட்டுவிட விரும்பியவர் அதை விட்டுவிடட்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹி புகாரி மற்றும் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஹதீஸையும் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே அறிவித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறியாமை கால மக்கள் முஹர்ரம் 10வது நாள் அன்று நோன்பு நோற்று வந்தனர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோற்றனர். ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்பட்டதும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10வது நாள் அல்லாஹ்வின் நாட்களில் ஒரு நாளாகும், நாடியவர் அந்நாளில் நோன்பு நோற்கலாம், நாடியவர் அதை விட்டுவிடலாம் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே கூறுகிறார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஹர்ரம் 10வது நாள் பற்றி பேசப்பட்டது. அப்பொழுது அது அறியாமை காலத்தார் நோன்பு நோற்ற நாளாகும். உங்களில் அன்றைய தினம் நோன்பு நோற்க விரும்புகிறவர் நோன்பு நோற்கட்டும், விரும்பாதவர் நோன்பை விட்டுவிடட்டும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸும் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அஷஸ் பின் ஹைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அப்துல்லாஹ் பின் மசூத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சென்றேன். அப்பொழுது அவர்கள் காலை உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள், அபு முஹம்மதே, சாப்பிட வாருங்கள் என்று என்னிடம் கூறினார்கள். நான், இன்று ஆஷூரா நாள் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆஷூரா நாள் எத்தகையது என்று நீர் அறிவீரா என்று கேட்டார்கள். அது என்ன நாள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், அது ரம்ஜான் நோன்பு கடமையாவதற்கு முன்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்று வந்த நாளாகும். ரம்ஜான் நோன்பு கடமையான போது ஆஷூரா நோன்பு கட்டாயம் நோக்கப்பட வேண்டும் என்னும் விதி கைவிடப்பட்டது என்று கூறினார்கள். இந்த ஹதீஸும் சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸில் ரம்ஜான் நோன்பு கடமையான போது ஆஷூரா நோன்பு கைவிடப்பட்டது, ஆகவே நீங்கள் நோன்பை விட்டுவிட விரும்பினால் நீங்களும் என்னுடன் சாப்பிடலாம் என்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் சமுரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஹர்ரம் 10வது நாளில் நோன்பு நோற்குமாறு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டு வந்தார்கள். அந்த நோன்பை நோற்குமாறு
எங்களை ஊக்குவிக்கவும் செய்வார்கள். அந்த நாளில் நாங்கள் நோன்பு நோக்கிறோமா என எங்களை கவனித்தும் வந்தார்கள். ரம்ஜான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது ஆஷூரா நோன்பை நோக்குமாறு எங்களுக்கு கட்டளையிடவும் இல்லை, எங்களுக்கு தடை விதிக்கவும் இல்லை. அந்த நாளில் எங்களை கவனிக்கவும் இல்லை. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஹுமைத் பின் அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், முஆவியா பின் அபி சுஃபியான் அவர்கள் ஒருமுறை மதீனாவிற்கு வந்தபோது முஹர்ரம் 10வது நாள் அன்று மக்களுக்கு உரையாற்றினார்கள். அப்பொழுது, மதீனாவாசிகளே, உங்கள் அறிஞர்கள் எங்கே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஹர்ரம் 10வது நாள் ஆகும். இந்நாளில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கவில்லை. நான் நோன்பு நோற்றிருக்கிறேன். உங்களில் நோன்பு நோற்க விரும்புகிறவர் நோன்பு நோற்கட்டும், விட்டுவிட விரும்புகின்றவர் விட்டுவிடட்டும் என்று கூறியதை நான் செவியுற்றுள்ளேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட ஹதீஸ்கள் மூலமாக ஆஷூரா நாளில் நோன்பு நோற்பது அறியாமை கால வழக்கம் என்பதும், ஆஷூரா நாளில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமும் நோன்பு நோற்றார்கள், தம் தோழர்களையும் நோன்பு நோற்கச் சொன்னார்கள் என்பதையும், ஆனால் ரம்ஜான் நோன்பு கடமையான பிறகு இந்த ஆஷூரா நோன்பு விருப்ப நோன்பாக மாற்றப்பட்டு விட்டது என்பதையும், எனவே ஆஷூரா நாளில் விரும்பியவர் நோன்பு நோற்கலாம், விரும்பியவர் நோன்பை விட்டுவிடலாம் என்பதையும் அறியலாம்.